ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பூண்டும் வெந்தயம் தான் ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா அதை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சிருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாவத்தில் நல்லா சுடுதண்ணியில் போட்டு சாஃப்டானதுக்கப்புறம் அதே சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்துக்கனால ரொம்ப புளி சேர்க்க வேணாம். இதை 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு இறக்கிக்கோங்க. கமக்க பண்ணு புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. இதை சூடான சாதத்தில் பரிமாறினா ரொம்பவே சுவையாக இருக்கும். சீக்கிரம் சட்டுன்னு காலி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.